ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். உருண்டை குழம்பு எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உருண்டை உடையாமல் பாருங்கள், உருண்டை அழகாக இருக்குது. உருண்டை உடையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது குழம்பு செய்கிறதுக்கு 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் வரும். 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து நல்லா 4 தடவை அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் ஊறினா போதும். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேருங்க போதும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா கலந்து இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க போகிறோம். நல்லா கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு சூடான சாதத்தோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டு, இட்லி தோசை கூட அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் மிளகாய்த்தூள் போடணும். இப்போது அந்த புளியை நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உருண்டை போடும்போது நமக்கு நல்லா உருண்டை நல்லா வெந்து வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நல்லா வேகும்போது உருண்டை வெந்ததுக்கப்புறம் குழம்பு திக்காகிடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் அளவாக பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு உருண்டையாக எடுத்து பொறுமையாக போடணும். ஒரு உருண்டையாக எடுத்து முதல்ல ஃபுல்லாக போட்டுறாமல் ஒரு 4-5 உருண்டையை மட்டும் முதல்ல போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த மேல் லேயர் இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த உருண்டையே போடலாம். எல்லா உருண்டையும் ஒன்றா போட்டுறக்கூடாது. ஒன்றா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழித்து போட்டால் உருண்டை உடையாமல் வரும். ஒன்றுனா இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து போட்டுட்டு போட்டிங்கன்னா உருண்டை உடைய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அந்தந்த ஸ்பேஸில் நகர்த்திட்டு போட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். போட்டால் அந்த மாதிரி போட்டால் உருண்டை உடையாது. உருண்டையை போட்டுட்டு நம்ம கரண்டி போடக்கூடாது. குழம்புல கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா எல்லாமே உடைஞ்சிரும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கீழே அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்க்கணுன்னா கரண்டியோட காம்பு இருக்குது இல்லையா, கரண்டியை திருப்பி கரண்டி காம்பால் லைட்டாக வேணுன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா உருண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு நம்ம இப்போ எடுத்தாலும் உருண்டை உடையாது, நல்லா வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை தூவினா அவ்வளோதான். சூப்பரான
உருண்டை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.